வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான இந்த நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. வாழ்க்கையில் புதிய உத்வேகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ குரு பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஜூலை 17 அன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்திற்கு கடகத்தில் இருக்க போகிறாருங்க. அப்போ இந்த ஒரு மாத காலமும் கடகத்தில் தான் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ சூரியனும் குருவும் 8ல் இணைவதால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பலன்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ராகு 3ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. கேது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ 3ல் ராகு இருப்பது அசுர தைரியத்தையும் உங்களுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் மீனராசியில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிலையை அடைகிறாருங்க. இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம்னாக சொல்லலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான ரண ரோக சத்ருஸ்தானத்தில் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதனால் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் தொழில் உத்தியோகம் எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல் ராகு 6ல் செவ்வாய் பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணியிடத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு அதே போல் வீழ்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. போட்டிகளை தகர்த்தெறிந்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் வேலைப்பளு அலைச்சல்கள் கூடினாலும் 8ல் உச்சம் பெற்ற ராசிநாதன் குரு உங்களை காப்பாற்றி விடுவாருங்க. வியாபாரத்தில் புதிய உத்திகளை எல்லாம் நீங்கள் கையாளுவீங்க. கூட்டு தொழில்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. நிதி நிலைமை வருமானம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான கலவையான ஒரு பலன்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பொருளாதார ரீதியாக திடீர் பண வரவு, இன்சூரன்ஸு, பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4ல் சனி வக்கரம் அடைந்தாலும் செவ்வாய் 6ல் இருப்பதாலும் வண்டி வாகன பழுதுபார்ப்பு செலவுகள் அல்லது வீடு பராமரிப்பு செலவுகள் என வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. புதிய முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறதுங்க. இந்த மாதத்தில் குடும்ப உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா 8ல் சூரியன் மறைவதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள் எல்லாமே வரலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க. 9ல் கேது இருப்பதால் தந்தையினுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க இந்த மாதம். அதே போல் இளைய சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. குடும்ப உறவுகள் பலப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஆரோக்கிய விஷயங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் குரு 8ல் இருப்பதாலும் 4ல் அர்த்தாஷ்டம சனி வக்கரம் அடைவதாலும் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவைங்க. கண் எரிச்சல், அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அலர்ஜி அல்லது எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் நீங்கலாமுங்க. அதனால் வாகனங்களை இயக்கும் போதும் சரி ஒரு வேகமான ஒரு வேகத்தை எல்லாம் தவிர்த்துட்டு மிதமான ஒரு வேகத்திற்கு செல்வது நல்லது. கவனமுடன் செல்லுங்க. தனுசு ராசியில் கேதுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு 9ல் உங்களுக்கு நட்சத்திரநாதன் கேதுவால் ஆன்மீக நாட்டமும் குலதெய்வ வழிபாடும் மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் சில இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தடைபட்டிருந்த உங்களுக்கு பழைய நிலுவைத் தொகைகள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. புதிய மனிதர்களுடைய நட்பு மூலம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் இந்த காலகட்டங்களில் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாமுங்க. அதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. நீங்கள் அவசரப்பட்டு யாருக்குமே கையெழுத்து போட வேண்டாம். அதே போல் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலை ஊடகம் ஆடை ஆபரணங்கள் தொழில்களில் இருப்பவர்களுக்கு
புதிய ப்ராஜெக்டுகள் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் பலப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த திட்டமிடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி உணவு பழக்க வழக்கங்களை குறைப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் சூரியன் 8ல் மறைவதால் அரசு வழியிலான காரியங்களில் சற்று இழுபறி நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நீடிக்கக்கூடுங்க. ஆனாலும் உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரித்து காணப்படும். வெளிநாடு வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக சொத்து விவகாரங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ நீங்கள் ஆடி மாதத்தில் ஏதாவது எளிய பரிகாரங்கள், அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு செல்லுங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அநாத இல்லங்களுக்கு உங்களால் என்ற அன்னதானங்களை செய்வது மிக நல்லது. மன அமைதி ஆரோக்கியத்திற்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுவது உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியதாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.